ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோன் பப்டி எப்படி நம்ம வீட்டிலையே செய்யலான்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நம்ம ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணலாம். சின்ன சின்ன டிப்ஸை நம்ம கரெக்டாக செக் பண்ணி பண்ணணும் அப்படின்னா நம்மளும் வீட்டிலையே சோன் பப்டி பண்ணலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 1/4 கப் கடலை மாவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அது கூடவே 1/2 கப் மைதா மாவையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா வறுபட்டதும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினரில் கட்டிகள் இல்லாமல் நல்லா ஜலிச்சு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். பேன் ஹீட் ஆனதும் 3/4 கப் ஒயிட் சுகர் சேர்த்து 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 ட்ராப் எலுமிச்சம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லைம் ஜூஸ் சேர்க்கும்போது நமக்கு பாகு இறுகாமல் இருக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற ஸ்டேஜில் ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் 3லேருந்து 4 ட்ராப் வரைக்கும் விட்டு உருட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாகு உருட்டுறதுக்கு வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு அந்த சர்க்கரை பாகு உருட்டுறதுக்கு வரணும். கொஞ்ச நேரம் நம்ம கிண்டினோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தேன் கலரில் நமக்கு பாகு கிடச்சிரும். அதை ஒரு தட்டில் நெய் நல்லா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாகை ஊற்றி நல்லா ஆற வைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜ் நம்ம ரொம்ப கவனமாகவே பண்ணணும். பாகு நமக்கு ரொம்ப கொதிக்க இருக்கும். அப்படிங்கிறனால கையில் பற்றாமல் ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். இப்போ இந்த பாகு எல்லாத்தையும் நம்ம இதிலேருந்து எடுத்து கையில் உருட்ட போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து இதை ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இழுத்து நம்ம ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம இழுத்து கொடுக்கும்போது அந்த சர்க்கரை பாகு நமக்கு ரொம்ப சாஃப்டாகவே இலகுற தன்மையாக இருக்கும். இதை நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக நம்ம செய்யணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அதோட கலர் மாற ஆரம்பிக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக இந்த டைமில் நம்ம அந்த ஜவ்வு மிட்டாய் பதத்தில் இருக்கிற சர்க்கரை பாகை நல்லா நம்ம இழுத்து நம்ம திருப்பி கொடுக்கணும். இப்போ நமக்கு நூல் மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அதை ஒரு தட்டில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கடலை மாவு மைதா மாவு இதில் மேலே நம்ம கொஞ்சமாக தெளித்து கொடுத்து இழுத்து நம்ம திருப்பி நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ரொட்டேட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இழுத்து கொடுத்து நம்ம மாவை துவச்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சோன் பப்டி ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு நூல் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த சைஸில் நம்ம சோன் பப்டி ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் நமக்கு பிடிச்ச பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த சோன் பப்டியும் இதில் சேர்த்து நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சோன் பப்டி ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.